வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமாகிவிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த காலத்தில் கூட அது ஒன்றும் இல்லை. ஒரு 30 வயசில் கல்யாணமானால் கூட பாவம்ப்பா, ஆமாம், என்ன பாவம் செஞ்சாலும் என்ன தோஷமோ அப்படின்னா பலவிதமான ஒரு கற்பனைக்கு போவாங்க. இருந்தாலும் தவறாக பேச முடியாது அந்த அளவுக்கு. அந்த காலத்தில் ஒரு மினிமம் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் தான். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பெண் கல்யாணமாகாமல் இருந்து விட்டாலே போதும். ஆமாம், யாரை வைத்திருக்கிறாள், ஒருவேளை வேறு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, லிவிங் டுகெதரா, லவ்வரா, இல்லை லெஸ்பியனா, இந்த மாதிரிலாம் பலவிதமான கேள்விகள்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு சூழல் இருக்குதுல்ல. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். சும்மா எடுத்த உடனே ஒரு மனுஷன் ஒரு ஆணை குறை சொல்லிவிட முடியாது, மாதிரி ஒரு பெண்ணை குறை சொல்லிவிடுவார். குறிப்பாக ஒரு பெண்ணை குறை சொல்லிவிட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி பலவிதமான ஒரு நடைமுறைகள், மற்றபடி செயல்கள், மற்றபடி பலவிதமான ஒரு சிக்கல்கள், அதையெல்லாம் மீறி பல பெண்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அதன் அடிப்படை இந்த மாதிரி கருத்துக்கள் இந்த காலத்தில் வருவது ரொம்ப சகஜமாக போச்சு. ஆமாம், சிங்கிளாக இருந்தாலே போதும், என்னப்பா சிங்கிள் உமன், அதுவும் குழந்தையோடு இருந்தால் சிங்கிள் மதர். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் போயிட்டு எல்லாம் லிவிங் டுகெதர். அப்புறம் என்னப்பா, நம்ம காலத்தில் இந்த ஒரு 90, 80, 70 வப்பாட்டின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்டில் போயிட்டுருக்கு. மற்றபடி அந்த காலத்தில் லெஸ்பியன்ஸ்லாம் மேலோட்டமாக இருந்தாங்க, அங்கங்கே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. லெஸ்பியனுக்கென்றே ஒரு தனி உலகம் உருவாகிவிட்டது. அதாவது பெண்ணுக்கு பெண் உறவு கொள்வது, அதான் லெஸ்பியன். ஆமாம். அப்புறம் பெண்ணுக்கு பெண் திருமணம் செய்து கொள்வது, அதில் சில நாடுகளெல்லாம் அதுக்கு சட்டத்திட்டமாக கொண்டு வந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ட்ரை பண்ணாங்க. மற்றபடி அது இன்னும் உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது, நீங்கள் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க மத்திய அரசை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி, அவங்க முடிவு பண்ணி அதை சப்ஜெக்ட் பண்ணிட்டுனா இப்போ நாங்களாம் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அது விலகிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி லெஸ்பியன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், அது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழல். லெஸ்பியன்ஸாக பண்ணிக்க, என்னமோ பண்ணு, அவளை என்னமோ பண்ணிக்க. ஆமாம், ஆனால் சட்டப்பூர்வமான அங்கீகாரமெல்லாம் கிடையாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லி இன்றைக்கி 8-9 மாதத்துக்கு மேலே இருக்கும், முடிஞ்சு போச்சு. அதனால் இன்றைக்கி பல பெண்கள் அந்த ஒரு சூழலில் போயிட்டுருக்குறாங்க. ஆமாம், நம்ம ரோட்லேயே கூட பார்க்கலாம். போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு பெண் ஒரு ஆணை, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட தோள் மேலே கை போட்டிருப்பா. அந்த பெண் ஒடுக்கமாக போயிட்டுருப்பா. மற்றபடி அந்த பெண்ணை இந்த பெண் சீண்டி கொண்டே போவதெல்லாம் பார்க்கலாம். அது எடுத்தோன்னே லெஸ்பியனாகவும் சொல்லிடவும் முடியாது. ஆமாம், ஒரு வேளை அவங்களுக்குள்ள அன்பின் வெளிப்பாடு, தோழிகள் அப்படிங்கிற கான்செப்டு. ஆனால் சில வகையில் இந்த பார்க்கு, மற்ற ஷோன்ஸ் சில அந்த மிருக காட்சி சாலை, ஜூ, இதில் தான் போகக்கூடிய சமயத்தில், சில்வர் பூங்காவில் இதெல்லாம் போகிற பார்த்திங்களா, அங்கெல்லாம் பார்த்தோம்னா 2 பெண்கள் உட்காந்துருப்பாங்க. அவருடைய சேஷ்டைகள் வேறு மாதிரியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அது கட்டாயம் லெஸ்பியன் தான். அந்த மாதிரி ஒன்று தனிமை, ஒன்றுக்கு மேற்பட்ட இன்னொரு பெண்ணோடு ஒரு பெண் எந்த உறவில் இருக்கிறாள் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய சூழலாக போச்சு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு போகிறா அப்படின்னா என்னடா அது, தோழியா லெஸ்பியனாங்கிற மாதிரிலாம் ஒரு கேள்வி இன்றைக்கி வந்தாச்சு. அதையெல்லாம் விட 2-3 பெண்கள் ஒன்றா சேர்ந்து போகக்கூடிய சமயத்தில் அரட்டை அடிச்சுட்டு போவாங்க. அது வேறு விதமாக பார்க்காம கூட இன்றைக்கி அதையும் லெஸ்பியன் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் நடிகை ஜாக்குலின் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இவர் யார் அப்படின்னா, கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படத்தில் நயன்தாராவுக்கு தங்கச்சியாக நடித்த ஒரு நடிகை. ஆமாம், அவர் ஒரு சும்மா ஒரு சாதாரணமாக தனக்கு
ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய 2 பெண்களோடு சேர்ந்து தன்னுடைய படத்தையும் ஒரு சமூக வலைத்தளத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. பதிவு செஞ்ச உடனே அதை பார்த்து சில கமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நீ என்ன லெஸ்பியனான்னு கேட்டிருக்கிறாங்க. யார்? கோலமாவு கோகிலாவை நடித்து ஜாக்குலினை பார்த்து. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அம்மா ஜாக்குலின் வந்து ஆல்ரெடி வந்து நடிகை, பல தமிழ் படம் நடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அவங்க போட்டது ஏதோ ஒரு கதாநாயகனோட போட்டோட மற்றபடி ஆணோடு போட்டதை விட என்ன உன்னுடைய காதலனான்னு கேட்பாங்க. 2 பெண்ணோட வந்து ஒரு படத்தை போட்டவுடனே ஒரு கமாண்டர் போட்டிருக்கார், நீ என்ன லெஸ்பியனான்னு ஜாக்குலினை பார்த்து கேட்டிருக்கார். அதுக்கு வந்து ஜாக்குலின் வந்து பதில் சொல்கிறார், என்ன உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நீ அறிவு கட்டத்தனமாக பேசுகிற, உன்னுடைய அறிவு அவ்வளவுதானா அப்படின்னு பேசிட்டு, இதே மாதிரி சில பெண்கள் கூட இந்த மாதிரி தான் சில கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னும் சில இந்த மாதிரி தன்னுடைய ஒரு வெளிப்பாடை பண்ணிட்டு, பெண்கள்னால் இதே மாதிரி தான் கமெண்ட் போடுவீங்களா? 2வது வந்து நான்லாம் பார்த்தேன் அப்படின்னா அவளுக்கு கல்யாணமான மாதிரி நான் நினப்பு வந்துடும். ஏன்னா அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி அப்படி கிடையாது, பல பேர் வந்து லெஸ்பியனான்னு கேட்குறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு எதாவது அறிவு இருக்கா? நீ அறிவோடு தான் பேசுகிறியா? உன்னுடைய அறிவு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு வெளிப்பாடு கருத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 2 பெண்கள் சேர்ந்து தான் படத்தை போட்டிருக்காரு, அவ்வளோதான். இதில் என்ன தவறு இருக்கிறதா அப்படிங்கிறது ஜாக்குலினுடைய வெளிப்பாடு. ஆனால் இன்றைய சூழல் அப்படி அல்ல அப்படிங்கிறத நாம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படி ஆகிப்போச்சு. ஆணை விட பெண் சமூகத்தில் வந்து இன்றைக்கி வந்து லெஸ்பியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஆமாம், கேட்டால் வந்து இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் திடீர்னு 2 பேர் ஓடி போயிடுறாங்க. அதில் ஏதோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இன்னொரு பெண் தற்கொலை செய்த சமாச்சாரம்லாம் இருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட ஒரு தற்கொலை பண்ணாங்க ஒரு 1 இயருக்கு முன்னாடி, பேர் ஞாபகம் வரல. அதாவது 2 கான்ஸ்டபிள்ஸு சோர்ஸ் ஏதோ பழகியிருக்காங்க, 2 பேர் லெஸ்பியன்ஸு. அந்த பொண்ணு ஏதோ கல்யாணமானோன்னு இந்த கான்ஸ்டபிள் நினைக்க பெண் போலீஸை இறந்துடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அப்படின்னா லெஸ்பியன்ஸ். அதே மாதிரி லெஸ்பியன்ஸு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் நம்ம தமிழகத்தில் நடந்திருக்குது. அப்படி இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன நினைக்க தோணும்? பிற பெண்கள் மேலே அந்த நினைப்பு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயம் கட்டாயமாக அந்த நினப்பு இன்றைக்கி சாதாரணமாக வந்துருச்சு. பெண்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமாக அந்த லெஸ்பியன் தரம். கேட்டால் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன், 30 வயசுல ஏமா கல்யாணம் பண்ணல? இல்லைங்க, நான் படிச்சுட்டு வேலைக்கு போனேன், நான் 40 தான் கல்யாணம் பண்ணேன். 40 கல்யாணம் என்றைக்கு குழந்தை வைக்கிறது? டாக்டர் சொல்லிட்டான், 30க்கு மேலே முதல் கர்ப்பமாக கட்டாயமாக உனக்கு புற்றுநோய் உண்டாகும், அதில் குறிப்பாக மார்பக புற்றுநோய் அப்படின்ட்டான். பெண்களை பார்த்து சொல்கிறான், நான் சொல்லலை. 30க்கு மேலே உன்னுடைய கர்ப்பம் முதல் கர்ப்பம், 30க்கு மேலே ஒரு பெண் கர்ப்பம் அறிகிறா, ரைட் இருக்கட்டும், அது உன்னுடைய முதல் கர்ப்பமா, அப்போ கட்டாயமாக உனக்கு மார்பக புற்றுநோய் உண்டாகும் அப்படிங்கிறான். அதையெல்லாம் கூட அறிவியல் ரீதியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் விஷயம் அப்படி தான் போகுது. முதல் குழந்தை அப்படிங்கிற சமயத்தில் அந்த குழந்தை வந்து ஊனமாக பிறக்கலாம், மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கலாம், இந்த மாதிரிலாம் பல விதம். அப்படிங்கிறப்ப 40 வயசில் கல்யாணம் என்ன பண்ணுறது? 35 வயசுலேயே மனோபாஸ் மாத விளக்கு நிற்கக்கூடிய ஒரு பலவிதமான ஒரு அறிகுறிகளாக தெரிஞ்சு டாக்டரே சொல்கிறாங்க. அது இழுத்துக்கிட்டே போய் 40 முடியும், 42 40 முடிஞ்சிடும், ஃபினிஷிங். அப்போ அந்த தாய்மை அடையக்கூடிய தன்மை பெண்ணுக்கு இருக்கவே இருக்காது. ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முட்டை உருவாகாது, மாத விளக்கு அப்படிங்கிறப்போ ஒரு பெண்ணால் எவ்வாறு கர்ப்பம் உண்டாக்க முடியும்? அதனால் பல பெண்கள் வந்து இன்றைக்கி அதை சிந்திக்கிறது கிடையாது. சரி, சிந்திக்கிறப்பா இப்படி நம்ம சிந்தித்து பார்க்குற சமயத்தில் அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு பெண்ணோடு உறவு இருக்கக்கூடிய ஒரு சூழல், லெஸ்பியனாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி கன்ஃபார்மாக போயிட்டுருக்கு. கேட்டால் வந்து நான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அங்கிள், நான் வந்து வேலைக்கு போய் தான் கல்யாணம் பண்ணுவேன். சரிம்மா, அது வரைக்கும் என்ன உங்கள் அப்பா அம்மா இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருப்பாங்க, அவங்க பழமைவாதிகள், நாங்கள் புதுமைவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு சொற்களை சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. 25ங்கிறதே ஓவர். 25 அதிகபட்சம் லாஸ்ட் அண்ட் ஃபைன், அவ்வளோதான். 25 கல்யாணம் பண்ணிடலைங்க அது பெண்ணுக்கு. ஆணுக்கு இன்னும் 2+ சேர்த்திக்கலாம், அவ்வளோதான். பெண்ணாக இருந்தால் 25, அவ்வளோதான். 25 டக்குன்னு 24 குழந்தையை பார்த்தா 27 கேப் விட்டு 28 20 30க்குள்ளே 2 குழந்தையை பெற்றுறோம். ஃபினிஷிங், அதோட சரி முடிஞ்சு போச்சு. நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணுறது இப்போல்லாம் அது உங்கள் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை, அவ்வளோதான். அதுக்கு மேலே டக்குன்னு லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே அவன் வாழ்ந்துருவான். அவனை ப்ரீகேஜா எல்கேஜா யூகேஜா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக 10th +ன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் லைஃப். அதை விட்டு போட்டு
நான் வந்து 28 வயசில் தான் கல்யாணம் பண்ணுவேன், 30 வயசில் தான் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு டக்குன்னு குழந்தை உண்டாகலாம். பட் பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய ஆரோக்கியம் பாதிப்புங்கிறான். அதையெல்லாம் இன்னொரு குண்டை போல் சொன்ன மாதிரி மார்பக புற்றுநோய் கன்ஃபார்ம்ங்கிறான். எல்லாம் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய உண்டாயிட்டு. ஆமாம், கருவாய் புற்றுநோயை விட மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இன்று அதிகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஆமாம், அதனால் வந்து பெண்கள் இந்த வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து டக்குன்னு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கூடிய சமயத்து என்ன ஆகும், யாரும் எந்த பேச்சும் இருக்கா, நீ என்ன லெஸ்பியனான்னு கேவனும் கேட்க மாட்டான், ஜாக்குலினை பார்த்து கேட்ட மாதிரி. அதனால் வந்து இங்கே அப்படி சூழல் போயிடுச்சு. அதனால் எல்லா பெண்களும் இந்த வகையில் கொஞ்சம் அஜாக்கிரதை இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து சமுதாயம் என்ன செய்தாலும் இப்படி தான் பார்க்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆமாம், அதுக்காக வந்து நம்ம பொழுதுனைக்கு மாற்றிக்கிட்டே இருக்க சொல்லலை. குறிப்பிட்ட சில விஷயங்களில் நீங்கள் ஒன்றும் திருத்தவலாம் முடியாது. புரியுதுங்களா? பெண்ணு தான் பெத்தாகணும், பெண்ணு தான் பால் குடிச்சாகணும், மாதமானால் மாத விளக்காவை தான் அட்டன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் ஆணும், என்ன இருந்தாலும் சரி. ஆமாம், அவன் உழைச்சி வந்தால் தான். பெண்களே சொல்கிறாங்க, என்ன தான் ஆம்பளை உழைச்ச மாதிரி இல்லை சார் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு பல பெண்கள்கிட்ட கேட்டாச்சு. நான் தான் சொன்னேன் அன்றைக்கே, ஆம்பளை கையில் குடும்பத்தை கொடுக்காத, பொம்பளை கையில் பணத்தை கொடுக்காத, அன்றைக்கே சொல்லிட்டான். இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள் போயிட்டு அடிப்படையில் பெண்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கள் வராத அளவுக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கங்க. நீ ஒரு லெஸ்பியனான்னு ஒருத்தர் கேட்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கிடுங்க. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.